ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்க்கு எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் நீட்டாக கிறுக்காம ஒரு தப்பும் இல்லாமல் எழுதணும். யாராவது சீட் பண்ண நினைச்சிங்க அப்புறம் ஒன்றும் இல்லை, பேப்பரில் கை வைக்கிற வேண்டியது வந்துடும். இந்தாமா நவுந்துக்காரு. சார் நானா? இல்ல அந்த சடையை நீட்டிட்டு உட்காந்துருக்காள் அந்த பொண்ணை நவுந்துக்காரு சொல்லுவோம். பேப்பர் பார்த்துட்டே இருக்கா. ஆமா, இவர் பார்த்த மாதிரி பேசுறாரு. ஓகே, ஸ்டார்ட் யுவர் எக்ஸாம். ஒண்ணுமே தெரியல, என்ன பண்ண போறேனே தெரியல. சரி அவள்கிட்ட கேட்போமா? இங்க பாரு, ஏதாவது கேட்குறேன்னு என்னை மாட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, ஒழுங்கா படிச்சுட்டு வராம என்ன போட்டு. சரி கொஸ்டின் பேப்பர் படிச்சு பாப்போம். அதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவோம். எப்பா பிள்ளையாரப்பா, எல்லாமே நான் படிச்சுதான் வந்திருக்கணும். நீ மட்டும் எனக்கு இத பணம் கோயிலுக்கு வந்து ஒரு அர்ச்சனை போடுவேன். ஓகே பாப்போம் உற்சாகத்தோட. சுத்தம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி? இவன் என்ன இவன் பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கான். நம்ம பண்ண டீல் எல்லாம் மறந்துட்டான் போல இருக்கே. டேய் காட்டுடா. டேய் பேசாம இரு, சார் பாத்துற போறாரு. சரி காட்டு. எனக்கு தெரிஞ்ச நான் காட்ட மாட்டேனா? அப்புறம் என்ன படிச்ச மாதிரி சீனை போட்ட? டேய் அதுல ஒரு சும்மாட ஒரு கெத்துக்கு. சீ ஒன்னு நம்பி வந்தேன் பாரு. அப்பாடி ஜாலி. எனக்கு ஒரு கொஸ்டின் தெரியல. இது எப்பவும் போல நடக்கிறது தானே. சரி வா தூங்கு. சரி விடு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. 30 பேஜை ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். இப்படியும் ஒவ்வொரு பேஜுக்கு ஒரு மார்க் வரும். பாஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி விடவே கூடாது. நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். டேய் ஆனா ஒன்ன மாதிரி யாராலையும் இருக்க முடியாதுடா, நம்பிக்கை துரோகி. டேய் வேற என்னடா பண்ண முடியும்? படிக்கிற மாதிரி சீனா போட்டாங்கன்டா நம்மள மாதிரி ஆளுங்களாம் நம்புறாங்க. துரோகி.